அந்த கிராமத்தில் வாழ்ந்த ரமேஷ் சுதா தம்பதியரோட வாழ்க்கை ஒரு முள்காடு போல இருந்துச்சு. ரமேஷ் டவுனில் இருக்கிற ஒரு சிறிய மெஸ்ஸில் தினக்கூலி வெங்காயம் நறுக்கிற வேலையும் செஞ்சு வந்தான். அவனோட மனைவி சுதா ஊரில் உள்ள வீடுகளுக்கு துணியும் துவைச்சு கொடுப்பான். அவங்களோட 7 வயசு மக காவியா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சத்து இல்லாமல் அடிக்கடி மயங்கி விழுவா. டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாரம் ஒரு முறையாவது குழந்தைக்கு நல்ல சத்தான காய்கறி சூப்போ மட்டன் சூப்போ வச்சு கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம நிலைமைக்கு அதுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு சுதாவும் கண்ணீர் வடித்த நாட்கள் அநேகம். அன்னைக்கு சனிக்கிழமை ரமேஷ் வேலை செய்கிற மெஸ்ஸோட குடோனை சுத்தம் செய்யும்போது பழைய இரும்பு ஜாமான்களுக்கு நடுவில் ஒரு குக்கரும் கடந்துச்சு. அது இக்காலத்து குக்கர் மாதிரி இல்லாமல் பழைய காலத்து கனத்த பித்தளையும் செம்பும் கலந்த ஒரு விசித்திரமான உலோகத்தால் செய்யப்பட்டிருந்துச்சு. அதோட கைப்பிடி உடஞ்சிருந்துச்சு. மூடியில் விசிலுக்கு பதிலாக ஒரு சிறிய பறவையோட வடிவமும் செதுக்கப்பட்டிருந்துச்சு. முதலாளி, இந்த உடஞ்ச குக்கரை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டுமா? பழைய இரும்பு கடையில் போட்டால் ஒரு 50 ரூபா கிடைக்கும். குழந்தைக்கு பால் வாங்கலான்னு ரமேஷும் கேட்டான். முதலாளியும் அலட்சியமாக, எடுத்துகிட்டு போடா, அது எப்படியோ பாலாக தான் கிடக்கு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ராத்திரி ரமேஷ் அதை வீட்டுக்கும் கொண்டு வந்தான். பழைய இரும்பு கடைக்கு இப்போ போக முடியாது, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு சுதாவும் அதை சமையலறையோட வாசல்லையும் வச்சா. அன்னைக்கு ராத்திரி வீட்டில் சமைக்க அரிசியும் இல்லை. ரேஷனில் வாங்கின உடஞ்ச பச்சரிசி காலாளாக்கும் காஞ்சி போன ஒரு முருங்கைக்காய் மட்டும்தான் கிடந்துச்சு. காவியா பசியால் அழுதுகிட்டே தூங்கிட்டா. மனம் தாங்காத சுதாவும், சரி இருக்கிற இந்த அரிசியையும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு கஞ்சியாவது காய்ச்சுவோன்னு நினச்சி அவசர அவசரமாக அந்த பழைய குக்கருக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணியையும் உப்பையும் ஊற்றி அடுப்புலையும் வச்சா. அடுப்பு பற்ற வச்ச அடுத்த 5வது நிமிஷம் டொக் டொக் டொக்குன்னு 3 தடவை அந்த குக்கரோட மூடியிலிருந்த விசித்திர பறவை நிஜ பறவை மாதிரி சத்தம் இட்டுச்சு. அடுத்த நொடி அந்த சின்ன குடிசை வீடு முழுக்க ஒரு பிரம்மாண்டமான வாசனையும் பரவுச்சு. அது சாதாரண கஞ்சியோட வாசம் இல்லை, நெய்யும் முந்திரியும் பாதாமும் கலந்த ஒரு தெய்வீகமான பாயாசத்தோட வாசனை. அதிர்ந்து போன சுதாவும் அடுப்பு அணைச்சிட்டு பயந்துக்கிட்டே துணியால் குக்கரோட மூடியும் திறந்தா. உள்ளே இருந்தது அவங்க போட்ட ரேஷன் அரிசி கஞ்சி இல்லை, பாலும் குங்குமப்பூவும் மிதக்க சுட சுட பளபளக்கிற பாதாம் கீர் பாயாசம். குக்கர் விளிம்பு வர நிறைஞ்சி தழும்பிக்கிட்டு இருந்துச்சு. சத்தம் கேட்டு ஓடி வந்த ரமேஷும் பசியால் விழித்த காவியாவும் குக்கரை பார்த்து உறைஞ்சே போனாங்க. என்னடி இது, நீ பாயாசமா வச்ச அப்படின்னு ரமேஷும் பதறினான். இல்லைங்க, நான் வெறும் ரேஷன் அரிசியும் காஞ்ச முருங்கைக்காயும் தான் போட்டேன் அப்படின்னு சுதாவும் நடுங்கிற குரல்ல சொன்னான். பசியோட இருந்த காவியா ஒரு கரண்டியில் அதை எடுத்து வாயில் வச்சான். அம்மா, அம்புட்டு ருசிமா அப்படின்னு குதிக்கவும் செஞ்சா. ரமேஷும் சுதாவும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களோட நாக்கு அப்படி ஒரு சுவையை அதுவரை அறிஞ்சதே இல்லை. அதை விட அதிசயம், சாப்பிட்ட அடுத்த 10வது நிமிஷமே காவியாவோட முகமும் தக்காளி பழம் மாதிரி செவந்து அவளுக்குள்ள ஒரு அசாத்தியமான எனர்ஜியை வந்து ஓடி ஓடி விளையாட ஆரம்பிச்சா. ரமேஷும் சுதாவும் ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷமானாங்க. அதுக்கு பிறகு அந்த குக்கரில் காஞ்ச ரொட்டி துண்டை போட்டால் அது சுட சுட மட்டன் சூப்பாக மாறிச்சு. வெறும் தண்ணீரையும் கீரை இலையும் போட்டால் நெய் மணக்கிற பிரியாணியாகவும் மாறிச்சு. ரமேஷும் இதை வச்சு தன்னோட வறுமையையும் விரட்டுறதுக்கு முடிவெடுத்தான். அவன் தன்னோட வீட்டு முன்னாடியே ஒரு உணவகம் போல சிறிய கூரையும் அமைச்சான். டவுன்ல இருந்து தக்காளி, கத்திரிக்காய், அரிசி இதெல்லாம் வாங்கிட்டும் வருவான். அந்த குக்கர்லையும் போடுவான். குக்கரும் தன்னோட மாயத்தால் அதை அசாத்திய ருசியான ஆரோக்கியமான உணவாகவும் மாற்றுச்சு. அவன் அந்த சாப்பாடை குறைஞ்ச விலைக்கே விற்க ஆரம்பித்தான். சில நாட்கள்லையே ஊர் மக்கள் அனைவரும் ரமேஷோட கடையையும் வச்சாங்க. தினமும் காலையில் குக்கரில் வைக்கிற உணவு எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் தீராமல் மதியம் வர வச்சாமல வந்துக்கிட்டே இருந்துச்சு. மதியம் 2 மணிக்கு மேலே குக்கரும் தன்னாலேயே காலியாயிரும். ரமேஷோட மிஸ் முதலாளிக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சுது. இவன் எப்படி இவ்வளோ காசு சம்பாதிக்கிறான் அப்படின்னு மறைஞ்சிருந்து அதை அறியவும் செஞ்சாரு. ஒரு நாள் நள்ளிரவில் ரமேஷோட வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த மந்திர குக்கரையும் திருடிக்கிட்டு தன்னோட மெஸ்ஸுக்கும் ஓடி போனார். மறுநாள் காலையில் முதலாளி தன்னோட மெஸ்ஸில் பெரிய பணக்காரர்களுக்கு பிரியாணி சமைப்பதற்காக விலை உயர்ந்த பாஸ்மதி அரிசி, நாட்டுக்கோழி, முந்திரி எல்லாத்தையும் அந்த குக்கருக்குள்ளே போட்டு அடுப்புலையும் வச்சார். இன்னைக்கு ஒரு பிளேட் பிரியாணியை 500 ரூபாய்க்கு விற்று கோடீஸ்வரம் ஆகிற வேண்டியதான்னு பேராசையோடு சிரிச்சாரு. கொஞ்ச நேரத்தில் குக்கரில் இருந்த பறவை வடிவமும் இடி முழங்குறது போல கொடூரமான சத்தமும் கொடுத்துச்சு. முதலாளி ஆசையோட மூடியையும் திறந்தாரு. ஆனால் உள்ள பிரியாணியும் இல்லை.
அதுக்கு பதிலாக அவர் போட்ட பேராசையெல்லாம் கருப்பாக மாறி குக்கர்ல இருந்து கருகிய கருப்பு புகையும் அழுகிய சாக்கடையோட நாச்சமும் வீசுச்சு. மெஸ்ஸு முழுக்க அந்த நாச்சமும் பரவுச்சு. அதனால அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் எல்லாரும் வாந்தி எடுத்துக்கிட்டு ஓடினாங்க. முதலாளியோட மெஸ்ஸு அன்னையோட மூடப்பட்டுச்சு. பயந்து போன முதலாளியும் அந்த குக்கரை திரும்பவும் ரமேஷோட வீட்டு வாசல்லையே தூக்கி போட்டுட்டு ஓடினாரு. ரமேஷ் அதை எடுத்து பாசத்தோட தொடச்சான். அன்னையிலிருந்து அவங்களோட குடும்பத்தோட வறுமை முற்றிலும் நீங்குச்சு. காவியாவும் நல்ல ஆரோக்கியத்தோடு பள்ளிக்கும் செல்ல ஆரம்பிச்சான். ரமேஷும் சுதாவும் பேராசை இல்லாம தங்களுக்கு கிடைச்ச அந்த மாய குக்கரை வச்சு ஊர் மக்களோட பசியை போக்கி மகிழ்ச்சியா வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல கதைகள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.